சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓ ஓய்வூதிய உயர்வு. இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு நல்ல செய்தி. குறைந்தபட்ச ஓய்வூதியத்தில் மிகப்பெரிய அதிகரிப்பு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது இபிஎஃப்ஓ அவ்வப்போது முக்கியமான முடிவுகளை எடுக்கிறது. இதன் கீழ் மற்றொரு முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஓய்வூதியம் ரூபாய் 1000 உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் விளைவாக சுமார் 7.8 மில்லியன் ஓய்வூதியதாரர்கள் பயனடைவார்கள். நாடு முழுவதும் ஓய்வூதியதாரர்கள் நீண்ட காலமாக காத்திருந்த தருணம் வந்துவிட்டது. இபிஎஃப்ஓ குறைந்தபட்ச ஓய்வூதிய வரம்பை ரூபாய் 7500 உயர்த்த முடிவு செய்துள்ளது. இதன் விளைவாக பணவீக்கத்தை கையாள்வதில் சிறிது நிதி நிவாரணம் கிடைக்கும். மத்திய அரசின் இந்த முடிவு நாடு முழுவதும் 78 லட்சம் ஓய்வூதியதாரர்களுக்கு பயனளிக்கும். ஓய்வூதிய உயர்வு ஏப்ரல் 2025 முதல் அமலுக்கு வரும். மேலும் புதிய டிஏவும் கிடைக்கும். குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 1000 நிர்ணயிக்கப்பட்ட பிறகு தற்போதைய நிதி நிலைமையை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து நீண்ட காலமாக விமர்சனம் இருந்து வருகிறது. இனிமேல் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 7500 இருக்கும். இது சுகாதாரம், உணவு மற்றும் வீட்டு செலவுகளில் பல நன்மைகளை தரும். தற்போது கிடைக்கும் ஓய்வூதியத்தை விட 7 மடங்கு அதிகமாக ஓய்வூதியம் இருப்பதால் ஓய்வூதியதாரர்கள் பயனடைவார்கள். மேலும் ஏஐசிபிஐ குறியீட்டின்படி இபிஎஃப்ஓ ஓய்வூதியதாரர்களுக்கு டிஏ கிடைக்கும். தற்போது 7% டிஏ கிடைக்கிறது. இபிஎஸ் 95 படி ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு இது பொருந்தும். 10 ஆண்டுகள் சேவை செய்தவர்கள் இதற்கு தகுதியுடையவர்கள். அதிகரித்த ஓய்வூதியத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த தொகை ஆதாருடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யப்படும். எந்த ஒரு சிரமத்தையும் தவிர்க்க கேஒய்சி புதுப்பிக்கப்பட வேண்டும். மேலும் புதிய பிஎஃப் ஓய்வூதிய கொள்கையின்படி ஓய்வூதியம் ரூபாய் 1000 ரூபாய் 7500 அதிகரிக்கும். 7% டிஏவை சேர்ப்பதன் மூலம் உங்களுக்கு கூடுதலான 525 டாக்கா கிடைக்கும். ஒட்டுமொத்தமாக குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 1000 8025 அதிகரித்து வருகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.